தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இவி செக்மெண்ட்டில் பல ஸ்கூட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கூட இருக்கிறது கைனெட்டிக் நிறுவனத்தோட டிஎக்ஸ் இவி. அதாவது 20 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு கைனெட்டிக் ஹோண்டா அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சு. அந்த ஸ்கூட்டரை வந்துட்டு இந்த டைம் இவியாக கன்வெர்ட் பண்ணி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. வித் சேம் கிளாசிக்கான லுக்கில் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இவி ஸ்கூட்டரில் இது வரைக்கும் இல்லாத இவி ஸ்கூட்டரில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளவரான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கூட்டரோட டிசைன் உட்பட உள்ள ஸ்விட்சஸ் உட்பட சேம் பழைய கைனெட்டிக் ஹோண்டால எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு வைடரான ஒரு ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் சேம் அந்த கைனெட்டிக் ஹோண்டாவோட அந்த கிளாசிக் லுக்கில் சேம் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. என்ன கொஞ்சம் மாடர்னாக இருக்கணுங்கிறதுக்காக அங்கங்கே ட்வீக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே பாடி எல்லாமே மெட்டலில் தான் வருது. இந்த சைடு பார்த்தோம்னா இங்கே வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இதெல்லாமே மெட்டல் தான், கம்ப்ளீட்டாக வந்து மெட்டல் மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎக்ஸ் பேட்சிங் வந்துருது. ஆனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹாலோஜன் செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஸோ இது மட்டும் எல்இடி செட்டப்பில் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்லைட் மட்டும், மற்றபடி எல்லாமே ஹாலோஜன் செட்டப்பில் தான் வருது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப மாடர்னாகவே இருக்குது. கிளாசிக் லுக்கை ரீட்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு கலர்டு எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது சிம்பிளாக இந்த ஸ்கூட்டர் ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு கீ ஃபாபோ இல்லை கீயோ தேவையில்லை. ஜஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி நம்பர் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம பேக்ஸ்க்கெலாம் பயன்படுத்துவோம். ஸோ இங்கே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 5 செகண்ட்ஸ் அமுத்தி பிடிச்சிட்டு இங்கே வந்து ரெட் லைட் வந்து எரியும். அந்த சைடு எரியுது. இப்போ வந்து நான் பாஸ்வேர்டு போடுறேன். 2410 பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது போட்ட உடனே ஸோ இங்கே எல்லா அந்த அலர்ட்ஸு எல்லாமே வந்துட்டு நமக்கு வாய்ஸாக வரும். இங்கே தான் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வேணும்னா சவுண்டை வந்து குறைச்சிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம், எல்லா விஷயமும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 5 இன்ச்சில் வந்துட்டு நமக்கு கலர் டிஸ்பிளே வந்து கிடைக்குது. இங்கேயே பார்க்குறோம் நமக்கு ஸ்டாண்ட் டவுனு, என்ன ரேஞ்ச் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது உள்ளிட்ட எல்லா விஷயமும் இதில் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இங்கே ஸ்விட்சஸ்க்கு வந்தோம்னா இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். பட் ஸ்விட்சஸ்க்கு வந்தோம்னா இங்கே அந்த பழைய கைனெட்டிக் ஹோண்டால ஸ்விட்சஸ்லாம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வந்து எல்லா பக்கமும் அந்த ஸ்விட்ச் கீர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. அதே ரீட்டைன் பண்ணி பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது எல்லா ஸ்விட்சஸுமே. ஸோ ஸ்டார்ட் பட்டனு, மோடு, ரீசெட்டு, ஹசார்ட் லைட்ஸு, க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம இது வந்து ஹெட்லாம்ப்ஸு, இது வந்து ஹை பீம், லோ பீமு, லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ். இது வந்து கஸ்டமர் கேர். சப்போஸ் வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா டேரெக்டாக அதை அமுத்தும் போது நம்ம ஃபோன் மூலிமா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா இது அமுத்துனா டேரெக்டாக கஸ்டமர் கேருக்கு கால் போகும். அதே மாதிரி இது சார்ஜிங் போர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை நம்ம ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக போர்ட் ஓப்பன் ஆகிடும். இதோட என்ன விஷயம்னா இந்த போர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்பில்ட் சார்ஜர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி இழுத்து நேராக 15 ஆம்ப் சாக்கெட்டில் வந்து சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா முடிஞ்சுது. வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி இதை வந்து உள்ளே வைக்கணும்னா ஜஸ்ட் ஒரு புல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுது. 3 மீட்டர் வரைக்கும் இந்த கேபிள் வரும். நம்ம பார்க்கலாம் இவ்வளோ தூரம் வரைக்கும் கேபிள் வருது. ஸோ அது ஜஸ்ட் ஒரு புல் பண்ணோம்னா அது அப்படியே உள்ளே போயிடுது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பூட் ஸ்பேஸ்க்கும் இங்கே வந்துட்டு பூட்டை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க தனியாக. இது ஹாரனு, இது சார்ஜிங் போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு பூட்டுக்கு. இது வந்து சவுண்டு கேட்குது நமக்கு அலர்ட்டு. ஸோ பூட்டு பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம், ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். அந்த ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்லேயும் உள்ளே பார்த்தோன்னா இங்கே வந்து தனியாக நம்ம வேறு ஏதாவது திங்ஸ் வச்சுக்கணும், டூல்ஸ் கிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஃபோன் வைக்கிறதுக்கு தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ்பி பி டைப் போர்ட் இங்கே வந்துடுது. அதே பார்த்தோன்னா இதில் வந்துட்டு லைட் ஒன்று வந்திருக்கும். இந்த மாடலுங்கிறனால டிஎக்ஸ் ப்ளஸ் 2 மாடல் இருக்குது. டிஎக்ஸ் ப்ளஸ்னால் உள்ளே லைட் வந்துடும். இது டோட்டலாக வந்து 37 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வித் இன்னோவேட்டிவான ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து இடையில சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஜஸ்ட்டு அமுத்தி விட்டோன்னா அமுத்திடும், அவ்வளோதான். இது பெருசாக எதுவும் இல்லை. இங்கே பார்க்குறோம் வந்து நமக்கு ஹூக் கொடுத்துருக்காங்க. வேணும்னா அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஹூக்கை. இது வந்து நியர்லி ஒரு 3 kgs வரைக்கும் ஹூக்கில் பயன்படுத்திக்கலாம். இதுதான் வந்து இன்பில்ட் சார்ஜரோட ஏர் கூலர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக தான் அந்த வந்து கூல் ஆகிக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஏர் டேம்ஸ் மாதிரி இங்கே வந்து பேட்ரி பேக் கூல் பண்ணுறதுக்கான இங்கே தனியாக ஏர் டேம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி வந்துட்டு இங்கே இருக்குது. நமக்கு ஹப் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நியர்லி 2.6 kWh பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் நியர்லி 1 or 2 kilometers வரைக்கும் போக முடியும். ப்ளஸ் இதுலேயே 3 மோடு வந்துடுது. இதில் 3 மோடு பார்த்தோன்னா இதில் வந்து ரேஞ்சு,
பவரு, அப்புறம் வந்து டர்போன்னு 3 மோடு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஓட்டும்போது தான் வரும், இப்போ வராது. அதே மாதிரி இப்போ இந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நியர்லி ஒரு 3 to 4 hours வரைக்கும் ஆகும். அந்த அளவுக்கு நமக்கு சார்ஜிங் கெப்பாசிட்டி சீக்கிரமே சார்ஜ் ஆகிடுது மற்ற ஸ்கூட்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது. பேட்டரி வந்து கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஹப் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் வந்து 4.8 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, பீக் பவர். மொத்தமாக இந்த பேட்டரி வாரண்டி பார்த்தோம்னா நியர்லி 50,000 கிலோமீட்டர்ஸ் அல்லது 3 years வரைக்கும் நமக்கு ஸ்டாண்டர்டான வாரண்டி கொடுக்குறாங்க. இது எக்ஸ்டெண்டபிள் வாரண்டினா 9 years ஆர் 1 lakh கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்டபிள் வாரண்டி வந்து நமக்கு கிடைக்குது. IP67 ரேட்டட் பேட்டரி, மோட்டார் எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃபில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் நியர்லி 760 mm சீட் ஹைட் வந்து இருக்குது. உட்காரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ 760 mm வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm வருது. என்ன ஒரு விஷயம்னா இந்த ஸ்கூட்டர் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. எப்படி டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் ஓட்டுவோமோ அந்த ஒரு லைட் வெயிட் ஃபீலிங் தான் வருது. நிஜமாவே பெண்கள்லாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு. அதுவும் இல்லாமல் சீட் நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். நல்லா ஸ்பாஞ்சியான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உட்காரும் போதும் நல்ல ஒரு லோ ஸ்லங்காக உட்கார ஒரு ஸ்கூட்டர் இதுதான் ரிலாக்ஸ்டான பொசிஷனில் தான் உட்கார முடியும். மற்ற ஸ்கூட்டர்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் கீழே இருக்கிறனால நமக்கு ஒரு பைக்கில் உட்கார ஒரு ஃபீலிங் வருது. அதே மாதிரி இதில் வந்துட்டு ஃபீச்சர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரிவர்ஸ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் ரிவர்ஸ் மோடுன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பிரேக் அமுத்தி ஸ்டார்ட்னு கொடுத்துட்டோன்னா, இப்போ நான் திருப்பியும் வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன் ஸ்கூட்டரை. ஸோ இது வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. நம்ம பிரேக் அமுத்தி இந்த ஸ்டார்ட் பட்டன் அமுத்தினோன்னா ரேஞ்ச் மோடுக்கு வந்துடும். ஸோ மோடை மாற்றணும்னா ஜஸ்ட்டு ஒரு டைம் கிளிக் பண்ணால் பவர் மோடு, டர்போ மோடு, அதுவே வந்து நமக்கு வாய்ஸ் அலர்ட் வந்து கொடுக்குது. இதே நம்ம இப்போ ரேஞ்ச் மோடில் போட்டுறேன். இப்போ ரேஞ்ச் மோடில் இருக்குது. நான் இப்போ பிரேக் மட்டும் 3 செகண்ட் அமுத்தி பிடிச்சா ஹில் ஹோல்டு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நம்ம ஏற்றத்தில் இருக்கோம், பிரேக் ஒரு 3 seconds பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக ஹில் ஹோல்டு ஆக்டிவேட் ஆகி நம்ம ஸ்கூட்டரை வந்து கையில் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே நின்றுக்கும். அதே மாதிரி ரிவர்ஸ் மோடு போடணும் அப்படின்னா பிரேக் அமுத்தி பிடிச்சி ரிவர்ஸ் மோடை அமுத்திட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நம்ம எக்ஸ்லேட்டர் கொடுக்கும்போது மண்ணில் இருக்கிறனால மூவ் ஆக மாட்டேங்குது. எக்ஸ்லேட்டர் கொடுத்தா நியர்லி 2 km ஸ்பீடில் வந்து ரிவர்ஸில் போகும். அதே மாதிரி ஆஃப் பண்ணுறதுக்கு பிரேக் பிடிச்சி ரிவர்ஸ் மோடை ஆஃப் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரலுக்கு வந்துடும். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டார்ட் கொடுத்து ஆட்டோமேட்டிக் ஃப்ரெண்ட் போய்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டிராஃபிக் சிக்னல் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் முன்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆக்சிலேட்டர்லாம் பிடிச்சி திருவாங்க. அது வந்து திடீர்னு ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக தீக்கிட்டா வண்டி முன்னாடி போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நியூட்ரல் மோடு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பிரேக் பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பட்டன் ஒரு டைம் நிறுத்தினா நியூட்ரல் ஆகிடும். இப்போ நம்ம சிக்னல் நிற்கும் போது நியூட்ரலில் போட்டு அழகாக நம்ம சிக்னல் நின்றுக்கலாம். இப்போது எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்ன விஷயம்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த கிளிச்சஸ் வந்து இருக்கிற பண்ணும்போது கரெக்டாக அந்த ஒர்க் ஆக மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு இந்த பெடல்லாம் வந்து ஓப்பன் பண்ணணும்னா கையை விட்டு ஓப்பன் பண்ணிருக்கணும். இதில் வந்துட்டு இங்கே வந்து ஈஸி பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இங்கே பெடல் வந்து 2 சைடும் ஓப்பன் ஆகிடும். பின்னாடி உட்காரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெடலில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ பெடலில் நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கிறோன்னா அழகாக அப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். மொத்தம் அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப அக்ரெசிவாக அந்தளவுக்கு ஸ்போர்ட்டியெல்லாம் கிடையாது. ரொம்ப லீனியராக ஸ்மூத்தாக ஒரு கம்யூட்டருக்கு என்ன தேவையோ அந்த ஸ்பீடு நம்ம ஓட்டிக்க முடியும். நியர்லி ஒரு 3 மோடு கொடுத்துருக்காங்க. ரேஞ்சில் வந்து 50 km டாப் ஸ்பீட் அடிக்குது. இதே நம்ம பவர் மோட்னா 70 km டாப் ஸ்பீட் அடிக்குது. இந்த ரேஞ்ச் மோடுக்கும் பவர் மோடுக்கும் பிக்கப் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது நமக்கு ரேஞ்ச் பவர் மோடில். இதே வந்து இப்போ பவர் மோட் டர்போ மோட்னு பார்த்தோம்னா பிக்கப் அதே தான். ஆனால் டாப் ஸ்பீட் 90 km வரைக்கும் அதில் வந்து நம்ம டர்போ மோடில் ஓட்ட முடியும். இந்த 3 மோட்லேயும் வந்துட்டு ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் மோடு ஓட்டினா 102 km 105 km வரைக்கும் வரும். இந்த DX ப்ளஸ் வேரியன்ட் வந்து 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கம்மியாக இருக்கும். DX ப்ளஸில் கொஞ்சம் ஸ்பீட் எக்ஸ்ட்ரா ஸ்பீட் வந்து கிடைக்கும். இதனாலேயே பவரும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இதனாலேயே நமக்கு ரேஞ்ச் வைஸ் பார்த்தோம்னா DX வந்து 102 km DX ப்ளஸ் வந்து 105 km வந்து நம்ம ரேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வித்தியாசமே தவிர பெரிய இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எதுவும் வித்தியாசம் எதுவும் இல்லை. ஓட்டுற வரைக்கும் நமக்கு டாப் ஸ்பீடும் நல்லா ஒரு அந்த ஆக்சிலேஷனோட கேலிப்ரேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப லீனியராக ஸ்மூத்தாக ஒரு ஐஸ் ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு ஈக்குவலான கேலிப்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த இவி ஸ்கூட்டர் ஓட்டுற ஒரு ஃபீலிங் வந்து பெருசாக எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்மூத்தாக லீனியரான ஒரு ஆக்சிலேஷன் வந்து இருக்குது. ஸோ கம்யூட்டருக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். நமக்கு ரேஞ்ச் மோடில் ஓட்டும்போது நமக்கு பெட்டரான ரேஞ்ச் வந்து கிடைக்குது. நம்ம அடுத்தடுத்த மோடு பயன்படுத்தினா வந்து ட்ராப் ஆகிறது க்ளீனாக தெரியுது. இப்போ நம்ம ஓட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது 326 ஓட்ட ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ரேஞ்சு தான் அதிகம் ஓட்டணும், ரேஞ்ச் மோடு தான் அதிகம் ஓட்டணும். பவர் மோடும் கிட்டத்தட்ட 40% யூஸ் பண்ணோம். நியர்லி ஒரு 31% வந்து எடுத்திருக்கு. 31% கம்மியாக இருக்குது. 99லேருந்து இப்போ வந்துட்டு 68% வந்திருக்கு. ஆனால் நம்ம ஓட்டுனது வந்து நியர்லி ஒரு
22 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டியிருக்கும். அதாவது 31% டிரைவ் பண்ணதில் 22 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கு. நம்ம ரேஞ்ச் மோடு, பவர் மோடு, இத்தனைக்கு டர்போ மோடு 3 மோடு யூஸ் பண்ணோம். அதில் ரேஞ்ச் மோட் 50% நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ரேஞ்ச் மோட் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்லி 100 கிலோமீட்டர்ஸ் மேலே ரேஞ்ச் கிடைக்கும். மற்ற 2 மோடும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ரேஞ்ச் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நியர்லி நம்ம டர்போ மோடில் போட்டால் 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஓட்டுறக்கும் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து டெலிஸ்கோபிக், ரியரில் வந்துட்டு டியூல் ஷாக் அப்சர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இல்லைனாலும் நம்ம ஊருக்கு ரோடுக்கு வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெருசாக பம்ப்ஸ்லலாம் ஏறும்போது அந்த ஸ்டிஃப்னஸ் தெரியுது, பட் அது வந்து பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிரேக்கிங் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. காம்பி பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. ஸோ அதனால் பிரேக்கிங் வந்து போதுமான அளவு இருக்குது. இதில் ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹை ஸ்பீடு ஒரு ஸ்கூட்டருக்கு தேவையான விஷயங்கள்லாம் இதில் வந்து கொடுக்கல. ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பட்டன்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி இதில் கைனடிக் கனெக்ட்னு சொல்லி ஒரு ஆப் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன். இப்போ கைனடிக் கனெக்ட் ஆப் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இதுலேயே ஆப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து நம்ம இந்த ஆப் மூலியமாகவே பண்ணிக்க முடியும். ஸோ சப்போஸ் நம்ம இப்போ ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டோம், இதில் வந்து எவ்வளோ ஓடி இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும், எல்லா விஷயங்களும் இதுலேயும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணுறேன் ஸ்கூட்டரை, கைனடிக் கனெக்ட். அதே மாதிரி இங்கே மியூசிக்னு தனியாக இருக்கும். கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கைனடிக் மியூசிக் கனெக்ட் அப்படின்றத நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து கைனடிக் மியூசிக்னு இருக்கா, இதில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பாட்டு போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்து இதில் வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்போ வந்து யூடியூப் மியூசிக்கில் ஏதோ பாட்டு போடுறேன் சிம்பிளாக. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஸ்பீக்கரில் வந்து ஓடுது பாட்டு. ஆனால் லோ குவாலிட்டி ஸ்பீக்கர் தான், பட் ஆனால் பாட்டு வந்து ஓடுது. சப்போஸ் பாட்டு கேட்குறோன்னா அதையும் நம்ம கேட்டுக்கலாம். நம்ம சவுண்ட் அதிகம் வச்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸ்பீக்கர் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ளூடூத் ஆப்ஷனுக்குள்ளே போனால், ஸோ கனெக்ட்னு இருக்கா, கனெக்ட்னு கொடுக்குறோம். இப்போ ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணணும்னா ஆப் மூலியமாக ஓப்பன் பண்ண முடியும். நம்ம சார்ஜிங் லிட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்க்குறான் நம்ம வந்துட்டு எல்லா ஆப்ஷனுமே வந்து இந்த ஸ்கூட்டர் பட்டன் மூலியமாக தான் ஓப்பன் பண்ணணும் இல்லை. சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோன் ஆப் மூலியமாக கைனடிக் கனெக்ட்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மூலியமாகவே சீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம், ஹசார்ட் லேம்பை யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜர் லிட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும், பாஸ்கி மாற்றிக்கலாம், நம்ம எங்கே ஸ்கூட்டர் எங்கே இருக்குன்றது ட்ராக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல நிறுத்துகிறோம், ஸ்கூட்டர் எங்கேன்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணாலே போடும், நமக்கு ஹாரன் வந்து நமக்கு கொடுக்கும். இதேமாதிரி கிளஸ்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பிரைட்னஸ்ஸு இதெல்லாமே குறைச்சிக்கலாம். ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கரோட சவுண்ட் எல்லாமே அதில் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி அனாலிட்டிக்கல் டேட்டா எவ்வளோ வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஓடி இருக்குது. இதில் வந்துட்டு ரீஜன் பிரேக்கிங் வந்துட்டு கிடையாது, அதுக்கு பதிலாக கோஸ்ட் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரேக் பிடிக்கும் போது ரீஜன் ஆகாது. இது எப்படின்னா, நம்ம எக்ஸலேட்டர் விட்டோம்னா கோஸ்ட் ஆகும் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக கோஸ்ட் ரீஜன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சேவ்டு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஆமாம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து கிளவராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த ஸ்கூட்டர் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. டிஎக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டில் வருது. ஸோ 5 கலர்ஸ்லேயும் நமக்கு கிடைக்குது. டிஎக்ஸ் வேரியண்ட் வந்து 1.11 லேக்லையும், டிஎக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட் 1.17 லேக்லையும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குற ஒரு ஸ்கூட்டரில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்கூட்டருக்கு சாவியே கிடையாது, ஃபாப் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஸ்கூட்டர் வந்து ஆனில் இருக்குது. இதை ஆஃப் பண்ணணும்னா சிம்பிள், ஜஸ்ட்டு இதை திருப்பி விட்டு, ஹேண்டில் பார் திருப்பி விட்டு, இது ஒரு 5 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான், ஸ்கூட்டர் வந்து லாக் ஆகிடுச்சு. நம்ம எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு இதை லாக் பண்ணிட்டு நம்ம எங்கே வேணால் போகலாம். இது யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ண முடியாது அன்டில் இந்த பாஸ்கோடு நமக்கு கிடைக்கிற வரைக்கும். இந்த பாஸ்கோடு இருந்தால் யார் வேணால் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஸ்கூட்டரை. சிம்பிள், இந்த சாவி போட்டு நம்ம இது பண்ணுற எந்த இதுவும் பிஸ்னஸே கிடையாது. நமக்கு ஒன்லி பாஸ்கோட் இருந்தால் ஸ்கூட்டரை எவன் வேணால் எடுத்துகிட்டு போகலாம், அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கிளவரான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் வந்து நிறைய ஆட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ்.